இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. I'd like to call upon the Vasco da Gama film's director RGK Avagal to say a few words. எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் RGK. வாஸ்கோ ட காமா என்னோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணல சொல்கிற மாதிரி. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த டவுட் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் இப்போ இங்கே இப்படி நிற்கிறேன். அதுக்கு காரணம் வந்து எல்லோரும் சொல்கிற ஆஸ் யூஷுவலான ரீசன் தான். ஃபேமிலி, அம்மா, அண்ணா, அப்பா. ஸோ நான் எது பண்ணாலும் அதில் பாதி அவங்களுக்கு போயிடும். ஸோ மீதி பாதி கடவுளுக்கு போயிடும். எனக்கு எந்த கிரெடிட்ஸும் எடுத்துக்க நான் விரும்பலை. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், தலைவர். எனக்கு ரஜினியை தெரியும், ரஜினினால தான் சினிமான்னு என்னன்னு எனக்கு தெரியும். நன்றி தலைவா. விஜய் சேதுபதி சார் காத்துவாக்கில் காதல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ கூப்பிட்டுருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் கேரவனில் பேசினார். அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஜெயிக்கிறது முக்கியம், சீக்கிரமாக ஜெயிக்கிறது அதை விட முக்கியம், ஜெயிக்கிறது தக்க வச்சுக்கிறதுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நன்றி விஜய் சேதுபதி சார். டிஸ்ட்ரிபியூட்டர் யுவராஜ், தேங்க்ஸ் ப்ரோ. சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக வந்திருக்கிறவங்களுக்கும் ஸோ எல்லாத்துக்காகவும் வந்திருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை அதெல்லாம் ஒன்று கூழ்ச்சி. வாஸ்கோ ட காமா இல்லை சார், கோட்டு போட்டு நீ சொன்ன உண்மைதான். ஒரு மாதிரி நீ கேட்பீங்க தான் சார் போட்டு வந்தேன். ஷூட்டிங்லேயே போட்டிருப்பேன், கேட்பாரு டெய்லியும். ஸோ இது என்னது மேலே, இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு போட்டு வரலன்னா அதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டேன். அப்போ சார் சொல்றாரு. ப்ரொடியூசர் டத்தோ பி டாட் சுபாஷ்கரன் சார். இந்த டாட்டை வந்து நான் அடிக்கடி போஸ்டரில் விட்டுருவேன். RGK அந்த டாட்டுன்னு கேட்பாரு சார். ஸ்பீச்லேயே விடல, போஸ்டர்லேயே விடல சார். நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கதை கேட்காம கொடுத்தாரு. கதை அவர் கேட்கல. ஃபர்ஸ்ட் படம் கமிட் ஆகும்போது கதை கேட்கல, எந்த டேட்டுமே என்கிட்ட இல்லை. படம் கொடுத்தாரு, ஒன்றுமே பண்ணல நான். ஸோ ஒரு படம் கொடுத்தாரு, நம்பி படம் கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்றினா காப்பாற்றலையாங்கிறது படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேர்ட்ஸ்லாம் தீர்ந்து போச்சு சார் உங்களை பற்றி பேசுறதுக்கு. டத்தின் ஜலிகா சுபாஷ்கரன். ஸோ மேம், ஸோ அவங்க தான் கோ ப்ரொடியூசர். ரொம்ப நன்றி மேம். நக்குல் சார், நீங்கள் 40 வயசில் குழந்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் அதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்கேன். நக்குல் சார் சார் போட்டு கொடுத்துட்டார். ஆக்சுவலாக சீரியஸா சார் வந்து எப்படின்னா ரொம்ப டவுன் டு த எர்த். ஸோ ஒரு நாள் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டவுன். யாராக இருந்தாலும் சரி, நான் அப்போ தான் பார்க்குறேன், ஓ இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறத நான் அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ டவுனாக இருந்தார். எது சொன்னாலும் இப்போ ஃபர்ஸ்ட் நாளும் கூப்பிட்டு போகும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சிட்டார் அவர். ஏன்னா அவருக்கு டைலாக் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நாள் படம் எடுக்கிறேன். ஸோ பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ டைலாக்கே கொடுக்காம நிற்க வச்சா எப்படி இருக்கும். ஸோ ஆனால் வேணும்னு பண்ணல, அது அப்படி இருந்தது. பட் ஆனால் அது அவர் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ மீதிலாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன்ல. ஸோ 44 பேர் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. கிங்ஸ்லி சார், முனிஷ்காந்த் சார், ஆனந்தரா சார், கே ரவிக்குமார் சார். ஸோ எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு எடுத்திருக்கேன். 40 நாளில் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப வருஷமெல்லாம் நான் எடுக்கல. வெறும் 40 நாள் இந்த படம் எடுத்திருக்கேன். 41 நாள் எடுத்திருக்கேன். சொன்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன். நக்குல் சார், ஸோ ரொம்ப நன்றி சார். அப்புறமேல் வேறு எதாவது இல்லை, நிறைய பேசுறது. கே ரவிக்குமார் சார், ஆக்சுவலாக சீரியஸாக டிசைர், பிளெஸிங், ஹானர், ப்ரைட் எனக்கு எல்லாமே சார் கூட வந்து பண்ணது. எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. கே ரவிக்குமார் சார்னா நான் பார்த்து படையப்பா, தலைவர் ஃபேன், படையப்பாலாம் பார்த்து வந்திருக்கேன்ல. ஸோ அப்போ அவர் பார்க்கும்போது என்னன்னா, அதனால தான் வந்து அவ்வளோ இப்படி இன்வால்மெண்ட்டாக இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கேரக்டரைசேஷன் வந்து இப்போ வாஸ்கோ ட காமாங்கிறது வாசுதேவன், கப்பர், மார்கோ, கோவர்தன் 4 கேரக்டர் தான். ஸோ அப்போ அந்த முக்கியமான கேரக்டராக சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்ரோச் பண்ணியிருந்தேன். சார் ஒன்னே பண்ணார், கதை கேட்டார், பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். ஆனால் மறந்துட்டார் ஷூட்டிங் வரும்போது. ஏன்னா கேப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தனா இந்த சேவல் கூவுங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க. கேரவனே வராது. அங்கே வந்து நின்றுட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. கேரவன் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. வித் மேக்கப்போட போய் நின்றுருப்பாங்க. ஸோ நான் பார்க்கல, இவ்வளோ பேஷனேட்டடாக, இவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்க சொன்னதுக்காக சொல்ல, சீரியஸாகவே நான் பார்த்ததில்லை அப்படி. சூப்பராக எடுத்துனா, தேங்க்ஸ். பர்த்டே பாய் அருண் NV மியூசிக் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம், வந்துருங்க. இல்லை பர்த்டே இல்லை, ஆடியோ லட்சம் தான் பர்த்டேன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ.
அவர் வந்து ஸ்டூடியோல இருக்கிறத விட கோயில தான் அதிகமா இருப்பாரு. மியூசிக் கம்போசிங் அப்போ ஆளை காணும், ஆள் இருக்க மாட்டாரு. டிஓபி, டைரக்டர்ஸ் டிஓபி. இப்போ வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. வந்து இப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ யாராவது வராங்கன்னா அவங்களுக்காக தானே வருவாங்க. டிஓபி வந்து ஜென்ரலைஸ்டா இருந்தார், லோக்கலைஸ்டா இல்லை. லோக்கலைஸ்னா லைக் ஜென்ரலைஸா ஷார்ட் எடுத்துக்கோங்க, இந்த ஷார்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஷார்ட், அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. என்ன எழுதணுமோ என்ன சொன்னோமோ அதை மட்டும் எடுத்தாரு. இதான் படத்துக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் டிஓபி தான் இருந்தாலும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. ஆர்ட் டைரக்டர் தங்கமான மனுஷன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் தமிழ் குமரன், காஸ்டியூம் டிசைனர் கீர்த்திவாசன், காஸ்டியூமர் ரஞ்சித், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்படி இன்னும் 2 பேர் டெக்னீஷியன்ல சொல்லிடுறேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபிநாத், அவருக்கு சொன்னா மட்டும் கிளாப் பண்ணுங்க, ஏன்னா அவர் பிஆர்ஓ. நீங்க தப்பா நினைச்சுக்க, எல்லாரும் கிளாப் பண்றாங்க, இங்க இருந்து தான் வந்திருக்காரு அவரு. ஸோ அதனால இவங்க ரொம்ப கிளாப் பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து அசோசியேட்டிவ் டைரக்டர் சசி. ஸோ இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் போயிடுவாங்கல்ல. ஸோ நம்ம ஜெயிக்கல, டைம் ஆகிட்டே இருக்குன்னா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு, பாஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா யாருமே கூட இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. டைரக்ஷன் டீம்ல ஒரே ஒருத்தர் வச்சு படத்தை முடிச்சேன், ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தா ஒருத்தர் வச்சு படத்தை முடிச்சோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. டைம் ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னு எல்லாருமே போயிடுவாங்க. ஸோ போனாலும் முடிச்சு கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணி பார்த்து சென்சார் வந்துருச்சு. நான் ஒரு கட் காமிச்சேன், ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டேன், 3 மணி நேரம் படம் வந்துருச்சு. நான் ஒரு வேர்ஷன் காமிச்சேன், டப்பிங்க்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் படம் மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு நான் காமிச்சேன், எல்லாத்துக்குமே காமிச்சேன், ப்ரொடியூசருக்கு காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே காமிச்சேன், யாருமே எந்த கரெக்ஷனுமே சொல்லல. அதுக்கப்புறம் நானா திருப்பி கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி சென்சாரில் கொடுத்தேன், சென்சார் எதுவுமே சொல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அதான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன் இன்வால்மெண்ட்டில். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரில, பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பைல்வான் சார். நான் ஆக்சுவலாக இப்போ யூடியூப்ல பார்ப்போம்ல, பார்க்கும்போது சீரியஸாக இருக்கும், இவ்வளோ இருக்காரு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வரும்போது லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்கும்ல, ஆனால் அங்கே தங்கமாக இருந்தார். நான் பார்த்துட்டு என்னடா 2 நாள் தான் யூஸ் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்தந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, புரிதுங்களா? ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தார். இங்கே இப்படி பேசுகிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பார். தேங்க்யூ சார். சாந்தனு சார், சார் தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேவயானி மேம், சாரிட்டா நான் கேட்டுட்டு இருந்தேன் சார், மேம் வருவாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி கூப்பிட்டோம் மேமை. ரொம்ப நன்றி மேம் வந்ததுக்கு. ஸ்வீட்டாக பேசுனீங்க, எமோஷனலாக பேசுனீங்கல்ல. உங்களுக்கு அப்புறம் அடுத்த நாள் விட்டாங்கல்ல, அடுத்த நாள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சில் நான் அழுதுட்டேன், 2வது ஆடியோ லான்ச்லேயே அழுதுட்டேன், இதில் அழுவேனா அழுக மாட்டேன்னா தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினோடனே அவங்க அழுதுருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அழுகல. டன் வேற சார். ஜெகன் சார் தேங்க்யூ சார். படிடா பரமா, ஆண்டனி தாசன் சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஆசிக், சிவகார்த்தியன் சார் கூட நேற்று வந்து டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு, அந்த பாட்டு லைன்ஸ் பார்த்துட்டு யார் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போட்டிருந்தாரு. ஆசிக் டாடா படத்தில் லிரிக் ரைட்டர் அவர். ஸோ அவர் அந்த பாட்டு பண்ணியிருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து விவேக் சார் எழுதியிருக்காரு. சார் மொத்த பாட்டையும் ஒரே கதையில கன்வே பண்ணும். இப்போ இந்த உல்டாவாக இருக்குது, இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குல்ல, பீக்கில் போகுது, அடுத்த ஜென்ரேஷன் போகுதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கரண்ட் விஷயம் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணல, எமோஷனலாக யூஸ் பண்ணியிருக்கோம். எமோஷனல் மட்டும்தான் அதில் இருக்கும். டெக்னாலஜி வந்து பயங்கரமாக இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே எதுவுமே பண்ணல. ஸோ மைண்ட் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம். லைக் வந்து முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வில்லன் வந்தாங்கன்னா நம்ம ஏதோ அகேன்ஸ்ட் பண்ணுவாங்களா, செப்பல்லாம் போடுவாங்களா, பொன்னம்பலம் சார்லாம் சொல்லியிருக்காருல்ல, வில்லன்லாம் வந்தாங்கன்னா வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தராஜ் சொல்லியிருக்காரு. அதனாலே அவர் வந்து வில்லன் கேரக்டர்லாம் இப்போ பண்ணுறது இல்லை. எல்லாரும் வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க, வில்லன் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்னன்னா, அப்படி இருந்த நம்ம வந்து இப்போ வில்லனாக ரசிக்கிறோம்ல. இப்போ வில்லன் கேரக்டர் தான் வேணும்னு சாரே கேட்டாரு. எல்லாருமே எப்படி கேட்குறாங்கன்னா வில்லன் கேரக்டர் வேணும்னு கேட்குறாங்களா. ஸோ அந்த மாதிரி மைண்ட் மாறிட்டு இருக்குல்ல, நம்மளுக்கே தெரியாது மைண்ட் மாறிட்டு இருக்கு. கான்சியஸ்னஸ்க்காக இப்பெல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் இந்த படமா இருக்கும். இந்த படம் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக பண்ணும். நானே பாரபட்சம்லாம் பார்க்கல, டியூரேஷன் லெங்க்தாக இருக்கு, நானே எடுத்தது தூக்கக்கூடாது அப்படிலாம் பார்க்கவே இல்லை. வெளில இருந்து பார்த்தேன், ஓகே இது வேணும் இது வேணாம், பரவாயில்ல எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கோ, சரி பரவாயில்ல வேணாம். எடிட்டர் சொன்னார், இந்த டேரக்டர் தூக்க மாட்டாங்க, சீன்லாம் தூக்க மாட்டாங்க, நீங்களே தூங்குன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அதுக்கப்புறம் அவர் வேணாம் இதுக்கு மேலே தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு. ஏன்னா ஸோ ஆடியன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எவ்வளோ பட்ஜெட்டில் அதெல்லாம் தேவையில்லை, யார் எதுனே தேவையில்லை, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கா ஓகே, நல்லா இல்லைனா அதுவும் ஓகே. ஸோ ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் வந்து நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் நல்லா எழுதுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. எப்படின்னா ப்ரெஸ் மீடியா, நான் வந்து ஒரு படம் வருது அப்படின்னா, இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து படம் வருதுன்னா அதோட ரிவ்யூ ஒன்று இருக்குல்ல, ஆடியன்ஸோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ப்ரெஸ் மீடியா. ஸோ இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ரிசல்ட்டாக வந்துட்டு இருந்தது. நான் டெய்லி ஒரு படம் வந்ததுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் பிஆர்ஓ. ஸோ அவர் நிறைய பேர் என் டீமில் இருக்காங்களா, நான் கேட்பேன் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு. சில படம் வந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தாங்க, அப்போ படம் நல்லா இல்லை,
லைக் இப்போ நான் என் படமே வருதுனாலும் நல்லா இருக்குன்னா சொல்ல வரல, ஸோ நல்லா எழுதுங்கலாம் சொல்ல வரல, அவங்க ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சிடும்ல. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். ப்ரெஸ்ஸுக்காக ஷோ போடுவோம், ஸோ அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிறது எழுதுங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, யார் பண்ணாலும் அது நல்லா இல்லை தான். ஸோ அப்படி தான் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, அப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க, என்ன சொன்னாலும் அதை எழுத போறீங்க. ஸோ அது நீங்கள் எழுதுறதுக்கு நான் ஃபேன். ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலும் அதை நான் ரசிப்பேன், பார்ப்பேன், கேட்பேன். ஓ முடிக்கணுமா? டன். ஓகே, வேறு ஏதாவது விட்டு இருந்தா சாரி. நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ், கொஞ்சம் பேத்துக்கு சாரி. நன்றி, வணக்கம். ஹீரோயினை பற்றி நான் பேசல. அர்த்தனா நல்ல நேம். அர்ச்சனாவான்னு கேட்டேன், இல்லை அர்த்தனான்னாங்க. நல்லா அர்த்தமாக இருக்குது அப்படின்னேன். ஸோ தமிழில் பேசுகிற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுனீங்க. அப்புறம் சாந்தனு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்க முடியாது. பெரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளருடைய பையனாக இருந்தாலும் இந்த படத்தில் எந்த சம்மந்தமும் இல்லைனாலும் நக்குலுக்காக வந்து வாழ்த்தின சாந்தனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கோபிநாத், உன்னை பற்றி பேசலாம் எப்படிப்பா நீ? ஆக்சுவலாக ரொம்ப போராடுவார், கெஞ்சுவார், இந்த டேட்டு மாறிடுச்சு சார், இது பண்ணிடுச்சு சார், இது. அதே மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பேமெண்ட்டு அது வந்துடும் சார், எப்போ அது முதல்ல செக்கு கொடுத்துறேன் சார், எப்போ மாற்றுறது எப்படி நான் கேட்ட உடனே அப்புறம் அவர் டேட்டை மாற்றுறாரு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஒர்க்கர். நீங்கள் வந்து இப்போ அசிஸ்டன்ட் பிஆர்ஓன்றது எனக்கு நீ தான் தெரியும். நான் வந்து ஒரே இபிதியாக நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ.